எல்லாவற்றிலும் பணம் இருக்காது. எழுதி வாசிப்பவர் சாயிமான். ஏர்பாடி ஊரிலே 3வது குறுக்கு சந்திலே குடித்தனம் இருந்தவர் சுப்புராஜன். சுப்புராஜன் ஒரு வேடிக்கையான மனிதன். தன் வீடு முழுக்க மிருகங்களுடன் குடித்தனம் இருந்தான். பூச்சிகள், விஷ ஜந்துகள் என ஒரு பெரிய பட்டாளமே. பெட்டியை திறந்தா பல்லிகள் தங்கியிருக்கும். இது என்னோட வீடு என்பதைப் போல விஷப்பாம்புகள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கும். சில நேரத்தில் கடித்தும் இருக்கிறது. இரவில் அந்த வீட்டு பக்கம் போறதுன்னா பெரிய தைரியம் வேணும். அந்த பயங்கர சத்தம் நம்மை அதிர வைக்கும். இன்னைக்கு புது வரவு நம்ம தேல்குட்டி. அதை தன் தலைமாட்டிலே படுக்க வைத்து கொள்வான் சுப்புராஜன். வெளியே செல்லும் போது அதை தன் பாக்கெட்டில் பர்சில் வைத்து எடுத்து செல்வான். சின்னமங்கலம் கிராமத்தில் பிட் பாக்கெட் தொல்லை ஜாஸ்தி. எங்க வந்து எப்படி எடுப்பானே சொல்ல முடியாது. அதற்கு காரணம் மேகநாதன். மேகநாதன் கை தேர்ந்தவன் பிட் பாக்கெட்டில். இவன் செய்த பாவம் கொஞ்ச நெஞ்சுமில்லை. ஒரு நாள் ஒருவர் தன் மகள் உயிருக்கு போராடும் நிலையில் கையில் காசு இல்லாமல் அங்கும் இங்கும் கடன் வாங்கி மகளுக்கு மருந்து வாங்க பணம் எடுத்து சென்றார். இவன் அவரின் பர்ஸை மனசாட்சி இல்லாமல் எடுத்துக்கிட்டான். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த குழந்தை வேறொருவர் உதவியால் உயிர் பிழைத்தது. இப்படித்தான் இன்னைக்கும் பல வருஷமாய் கல்யாணம் ஆகாத தன் பெண்ணுக்கு திருமண ஒப்பந்தம் செய்தார் ஒரு பெரியவர். இன்னைக்கு தான் அந்த திருமணம். மாப்பிள்ளை வீட்டார் கேட்ட பணத்தை கைப்பையில போட்டுக்கிட்டு சென்றவரின் பையை பறித்து கொண்டு ஓடினான். திருமணம் நின்று போனது. பெரியவர் தற்கொலை செய்ய முற்பட்டார். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அவரும் உயிர் பிழைத்தார். திருடிய பணத்தை சந்தோஷமாய் செலவு செய்து கொண்டிருந்த மேகநாதன். சுப்புராஜன் இன்று ஒரு திருமணத்திற்கு போவதற்காக சின்னமங்கலம் கிராமத்திற்கு வந்தான். வந்தவனை நோட்டமிட தொடங்கினான் மேகநாதன். வேகமாய் வந்து அவன் பர்ஸை எடுத்தான். இதை சுப்புராஜன் கவனிக்கவில்லை. அதை எடுத்து கொண்டு ஓடினான். நல்ல காலம், சுப்புராஜனின் கைப்பையை எடுக்கவில்லை. அதில் விஷப்பாம்பு ஒன்று இருக்கிறது. ஓடியவன் மெல்ல பரிசில் கையை விட்டான். அதில் சுப்புராஜன் ஆசையாய் வளர்க்கும் தேள் இருந்தது. பணம் கொட்டுமா என நினைத்த மேகத்தை தேள் கொட்டியது. எல்லா பர்சிலும் பணம் இருக்காது, தேளும் இருக்கும் என்பதை அன்றுதான் புரிந்து கொண்டான் மேகநாதன்.